இந்த பிக் பாஸ்க்கெல்லாம் மனசாட்சியே இல்ல. ரெண்டு காதல் ஜோடிகள் அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. அதுக்காக எப்ப பார்த்தாலும் மைக்க போடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தா அவங்களால மத்ததெல்லாம் எப்படி பேச முடியும்? கொஞ்சம் யோசிக்கிறது இல்ல. எப்ப பாரு மைக்க போடு, சரியா போடு அப்படின்னு சொல்லியே ரெண்டு காதல் ஜோடியை பிரிக்க பாக்குறாரு. சின்ன ஜெசிங்க அப்படிதான் இருப்பாங்க, கண்டுக்காத. எனது கட்சிக்காரர் பார்வு என்ன பெருசா தப்பு பண்ணிட்டாங்க? கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசணும்ன்றப்போ மைக்க போட்டு பேசினா ஊரே கேட்கும்ன்றதுனால கொஞ்சம் தன்னோட மைக்கையும் கம்ருவோட மைக்கையும் கட்டி வச்சுட்டு ஏதோ பேசியிருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப குறுக்க போய் மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. சரி 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 அப்படின்னு என் கட்சிக்காரர் மாட்டி விட்டார். அதுக்கு அடுத்தபடியா காதுல குசு குசு சொல்றேன்னு சொல்லி மறுபடியும் பேசிட்டு இருந்தாங்க. என்னங்க அதை தாண்டி இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கும்ல. இதெல்லாம் குடும்பம் மற்றும் குழந்தைகள் பாக்குற சேனல் அப்படின்றதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என் கட்சிக்காரர் மறுபடியும் மைக்க கட்டி வச்சுட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அப்பவும் திரும்பவும் மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க என் கட்சிக்காரரின் தப்பு என்ன? இல்ல தெரியாம கேட்கிற என்ன தப்பு? அதனால ராமானுஜத்தை விடுதலை செய்யணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஒருவேளை மைக்க போட்டு அதெல்லாம் பேசினா இது ஹாட் ஸ்டார்லயோ விஜய் டிவிலயோ போட முடியாது. ஒரு சில வெப்சைட்லயும் ஒரு சில குறிப்பிட்ட சேனல்ல மட்டும் தான் போட முடியும். அந்த கஷ்டம் விஜய் டிவிக்கோ ஹாட் ஸ்டாருக்கோ வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மைக்க கழட்டி வச்சுட்டு பேசியிருக்காங்க. அதுக்கு போய் பொசுக்குன்னு கோவப்பட்டு எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு முட்டை, பால், டீ, காஃபின்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து என்கிட்ட திரும்ப கொடுங்க, இதுதான் உங்களுக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. அதுவே என் கட்டளையே சாசனம். பாவம் எங்க கமருவும் பாரும் இப்பதான் ஒரு ஃப்ளோல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒருவேளை நீங்க அதை அப்படியே விட்டுருந்தீங்கன்னா இருட்டு வீடு மைக்க மூடு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிமே எடுக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான காவியமே நடந்திருக்க வேண்டியது உள்ள போந்து கெடுத்து விட்டீங்க. சும்மா ஜாலிக்கு பண்ணனே. இது ஜாலியா? இத ஜாலி நடத்திட்டு ஒரு லவ் பேக்ஸ் அத்து விட்டு வந்திருக்க நீ. ஆனா பிக் பாஸ் சாதாரண வில்லன் இல்ல. இந்த படத்துல தரமான வில்லன். மைக்க மூடி, நான் பேசுறீங்க மைக்க மூடிட்டேன், அதையும் நாங்க ஒட்டு கேட்போம் அப்படின்னு ஏதோ கேட்டாரு போல இருக்கு. சோ கேள்வியெல்லாம் ஹிந்தில கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னமா பாரு, உங்களுக்கு புரிஞ்சுதா இல்ல நான் ஞாபகப்படுத்தணுமா? மன்னிச்சு பிக் பாஸ், நம்ம கிட்ட மதிப்பே கிடையாது, வெறும் தண்டனை தான். நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது தமிழ் பிக் பாஸ் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் புரியுது அவங்க ரெண்டு பேரும் ஹிந்தில பேசல, இதுங்க ரெண்டு ஹிந்தி பிக் பாஸ்ல பண்ற மாதிரி அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்குதுங்க. தமிழ் பிக் பாஸ்ல இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு எல்லை மீறி போயிட்டு இருக்குதுங்க. அதனால நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க, இது ஒன்னும் அந்த ஊர் கிடையாது அப்படின்றத மீன் பண்ணி சொல்றாரு அப்படின்னு. ஓ, நீ அப்படி வரியா? அதுவும் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கம்ரு என்ன சொல்றாரு, நாங்க மைக்கு கழட்டி வச்சுட்டுலாம் பேசலடா, ஸ்லோவா பேசணும் அவ்வளவுதான் அப்படின்னு பச்சையா புழுக. ஓ, ஸ்லோவா பேசுனீங்களா? அப்ப கனி அண்ட் அமித் ரெண்டு பேரும் அப்படியே ஸ்லோவா எடுத்துனுவாங்க, அவர் ஸ்லோவா தான் பேசினாராம் அப்படின்னு நல்லாவே வச்சு செஞ்சாரு நம்ம வில்லன். அதுக்கப்புறம் இந்த திவ்யா பையப்புள்ள எங்க இருந்து பாத்துச்சுன்னு தெரியல, கரெக்டா போட்டு குத்துச்சு நாட்டம்மா படத்துல வர்ற மாதிரி. நான் பார்த்தேன் மைக்கு இப்படி கழட்டி வச்சுட்டு பேசினதை நான் பார்த்தேன் அப்படின்னு. சோ நம்ம ஹீரோயின் இப்ப என்ன சொன்னாங்க, பிக் பாஸ் எந்த தண்டனையா இருந்தாலும் எங்க ரெண்டு பேருக்கு கொடுங்க, அவங்களுக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க பாவம். எனக்கு வர எல்லா சந்தோஷத்தையும் இவனுக்கு கொடுத்துரு, இவனுக்கு வர எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துறியா அப்படின்னு என்ன சொன்னாலும் நம்ம வில்லன் அதெல்லாம் எப்பயும் நாய்க்கே போட்டாச்சு, இப்ப வந்து திரும்ப கொடுங்கன்னு கேக்குதுங்க, அதெல்லாம் தர முடியாதுப்பா அப்படின்னு உள்ளே வச்சுக்கிட்டு ரிப்ளையும் கொடுக்கல. யோசிச்சு பாருங்களேன், வீட்டுக்குள்ள இருக்கிற லக்ஸூரி ஐட்டமே முட்டை, காஃபி, அதையும் தூக்கின்னு போயிட்டா எவ்வளவு காண்டாவும் மத்தவங்களுக்கு. ஆனா யாரும் பெருசா திட்ட கூட இல்லையே. ஏன்னா செஞ்சது யாரு? பாருவன் கம்ரு. இதுங்களை பகச்சுக்கிட்டோம் நம்ம நார அடிச்சிருங்க. அப்புறம் வாய் கொடுத்து நாக்க புண்ணாக்கி இருக்கிறதா? டீ, காபி, பால், முட்டை கூட இல்லாம இருந்துடலாம். ஆனா இதுங்க ரெண்டு விஷப்பாம்போட மோசமான விஷங்க. இதுங்கள்ட்ட வாயை விட்டோம்னா கர்வம் கட்டி ஊட்ட விட்டு போற கடைசி நாள் வரைக்கும் வச்சு செய்யுங்க. அதனால மௌன அஞ்சலி மட்டும் செலுத்திட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு அமைதியாயிடுச்சுங்க. பொம்பளையாவ 3 வாயை மொத்தமா வச்சிருக்கானே. ஒருவேளை இதே விஷயத்த தர்பூசணி மட்டும் வீட்டுக்குள்ள இருந்து பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தர்பூசணி அறுக்காம பிதிக்கியே மொத்த ஜூஸையும் பீஞ்சிருப்பாங்க. அவனை ஏறடின்னு திரும்பலாம், இவன் கை கிட்ட இவனை மோல அடிப்போம். இப்ப ரம்யா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இருடி இந்த ஒரு பாயிண்டே கனி கிட்ட சொல்லி உன்னை அடுத்த வாரம் நாமினேட் பண்ண வைக்கிறேன், எப்பெல்லாம் பண்ணாதப்பா ப்ளீஸ்பா, அந்த மைசூர் பாக்கெல்லாம் கொடுத்தேன்ல அதை மறந்துடாதீங்க குழந்தைகளும் அப்படின்னு கியூட்டா ஒரு ரியாக்ஷனை போட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு பயபுள்ள. ஆனா ஒண்ணு தப்பி தவறி நம்ம பிக் பாஸ் மட்டும் இதை கேட்காம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, ஹிந்தி பிக் பாஸ், இங்கிலாந்து பிக் பாஸ் எல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இங்க ஒரு தரமான படமே ரிலீஸ் ஆயிருக்கும். உள்ள பூந்து கெடுத்து விட்டாரு இந்த பிக் பாஸ். என்னையா இப்ப நம்ம அரோரா நினைச்சிருப்பாங்க, நல்ல வேலை நம்மளாவது துஷார மைக்க கழட்டி வச்சுட்டு பாத்ரூம் குள்ளதான் வர சொன்னோம், ஆனா இவங்க ரெண்டு பேரை பாரு மைக்கையே கழட்டி வச்சு பேசியிருக்காங்க அப்படின்னு. என்ன ஏண்டா அடிக்கிற, சிரிக்கிறான் பாரு. இது மட்டும் கிடையாது, இவங்க இந்த காதல்ல பிஸியா இருந்ததுனால பாரு கக்கூச ஒழுங்கா கழுவாம விட்டாங்க போல இருக்கு. சோ உள்ள போய் வியானா உட்காரலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த டைம் பார்த்தா பேஷனுக்குள்ள ஃபுல்லா சுத்தி மஞ்சளா இருக்கு.
சோ பார்வை கூப்பிட்டு எதுக்கு ஒழுங்கா கழுவல டாய்லெட் கிளீனா இல்ல அப்படின்னு கேட்க நான் கழுவலையா, நான் நல்லா தான் கழுவுனேன், அப்புறம் எதுக்கு மஞ்சளா இருக்கு, அது உங்க கண்ணுல ஏதாவது பிரச்சனையா இருக்கும் என்ன கேட்டா அப்படின்னு சமாளிச்சுட்டு போயிடுச்சு பயமுள்ள. ஏதோ வியானா கேஷுவலா பேசினதுனால நம்ம தலைவியும் பொறுமையா ஹேண்டில் பண்ணாங்க. ஒருவேளை வியானா மட்டும் கோவப்பட்டு கத்தின்ச்சின்னு வச்சுக்கோங்க, நல்லா ஒழுங்கா தான் கழுவுனேன், அதை தண்ணி மஞ்சள் போலன்னா என் மேல தப்பு இல்ல, சாம்பார் சாதத்துல யாரோ மஞ்சள் தூள் அதிகமா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு இறங்கி பேசியிருக்கோம். நல்ல வேலை அது நடக்கல. கையில சூலாயுதம் மட்டும்தான் இல்ல, பத்திரகாளி. அடுத்து நம்ம ரம்யா ஏதோ மாவு பேசிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அப்போ கையெல்லாம் ஒரு மாதிரி கொயான்னு ஆயிடுச்சு. அதனால கடுப்பாயி ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ண நல்லா சமைக்க தெரிஞ்ச மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது கேட்ட கமரு அப்படின்னாரு. கத்தி கையில வச்சிருக்கான் பாத்துக்க, அப்படியே ஒரு சொருவிடுவேன். நல்லதுக்கே காலம் இல்ல, நல்ல பையன் ஒருத்தங்க இருக்குன்னு சொல்றேன், அதை உடுக்கமரு. இத்தனை நாள் வேணும்னே கல்யாணம் பண்ணாம இருந்தியா, நல்ல பொண்ணு கிடைக்கலன்னு கல்யாணம் பண்ணாம இருந்தியா? வேணும்னே தான். ஓ அப்போ விஜய் சேதுபதி சாரே சொன்னாரு உனக்கு ஏகப்பட்ட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி, நல்ல பொண்ணு அப்ப கண்டிப்பா கிடைக்கும், போன உடனே கல்யாணம் பண்ணிருவியா? கிடைச்சா பண்ணிருவேன். அப்படி ஒருவேளை யாருக்காவது பிடிச்சிருந்தா கண்டிப்பா அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். அப்போ பாரு ஏமாத்திருவியா? பாருவோ அடிப்போடி, அவதான் என்ன ஏமாத்திடுவா. எப்படியோ ரெண்டு பேரும் நல்லா மாத்தி ஏமாந்துக்கோங்க, சந்தோஷமா இருங்க. சேச்சா சும்மா சொன்னேன், அவன் ஏமாத்தலாம் மாட்டான் அப்படின்னு. கடைசியா சும்மா ஒரு தேங்கிங் யூ. இதோட 9வது சீசன் அண்ட் நடுவுல பிக் பாஸ் அல்டிமேட்டும் வந்துச்சு. மொத்தத்திலையும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி காதல் ஜோடிகன்னு ஏகப்பட்டது வீட்டுக்குள்ள சுத்திட்டு தான் இருக்கு. ஆனா அதுல சக்சஸ்ஃபுல்லா கல்யாணம் வரைக்கும் போனது யாருன்னு பார்த்தா அமித், ஆக்சுவலி பாவனி. அதை தாண்டி ஒரு பீஸும் போனது கிடையாது. உங்கள மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க, லவ் பண்றோம் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற லெவலுக்கு தான் உள்ளுக்குள்ள நிறைய பண்ணுதுங்க. உதாரணத்துக்கு பாலா சிவானி, விஷால் அன்ஷிதா, கவின் லாஸ்லியா, ஆரவ் ஓவியா இப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா வெளியே போய் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இனி அவன் யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இதுங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணி கல்லுல பதிக்கும்னு நினைக்கிறீங்க? லவ்னாலே பெத்தவங்க பயப்படுறாங்களே, இப்படி பாதியிலே அத்துட்டு வந்து நிப்பேங்கன்றனாலதான். ஆனா வீடே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்போ வீட்டுக்குள்ள சபரின்னு ஒரு கேரக்டர் மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு காதல் வளர்த்தேன்ற மாதிரி வெடலப்புள்ள எதுவும் கிடைக்காததுனால வெங்காயத்தை வளர்த்து அதோட லவ் டாக் பண்ணிட்டு இருக்காரு. நீ அழகா இருப்ப நான் எதிர்பார்க்கல, உன்னை வளர்ப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ வளரணும்னு நான் நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துட்டுமோ பயமா இருக்கு. மவுண்ட் ரோட்ல அண்ணா சாலை, ரஜினிகாந்த் மரத்துக்கால. அண்ட் இந்த வாரத்தோட வீக்லி டாஸ்க் என்னவென்றால் வழக்காடு மன்றம் அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்துல அடிச்சுக்கிறது. இதுல யாரோ யார் மேல வேணா பிராது கொடுத்துக்கலாம். சோ ஒருத்தருக்கு ஒரு கார்டை கொடுப்போம், 3 வழக்கு நீங்க தொடுக்கலாம். அதுல எது பெஸ்ட் வழக்கோ அதை நாங்க சூஸ் பண்ணுவோம். அது சூஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்க சைட்ல உங்களுக்காக ஒரு வழக்கறிஞர் அண்ட் நீங்க பிராது கொடுத்திருக்கீங்கல்ல அவங்களுக்காக ஒருத்தர். அதே மாதிரி ஜட்ஜும் நீங்க 2 பேரும் ஒருத்தர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுற மாதிரி யோசிச்சு அடிஷனல் ஷீட் வாங்காத குறைய எழுதிட்டு இருக்காங்க. ஏண்டா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனடா எழுதுற, உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதடா. இதுல ஃபர்ஸ்ட் ஆதிரி மேல ஒரு வழக்க கொடுத்தாரு வினோத். அந்த வழக்கு என்னவென்றால், என்னாலதான் தர்பூசணி வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஆதிரையை நான் அக்யூஸ் பண்றா, அது தவறு. ஆனா யாராவது இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னா அதுக்கு இவன் தான் காரணம், இதுதான் என்னோட வழக்கு மைலாட் அப்படின்னு சொல்ல வினோத்தோட வக்கீலா வித்யாபதி எனும் விக்கல்ஸ் வந்தாரு. ஆதிரிக்கு வக்கீலா அரோரா தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் ஜட்ஜும் சூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தா இல்லையா. சோ வினோத் அமித்தை சூஸ் பண்ணாரு. ஓ நீ அப்படி வரியா, நான் எப்படி வரேன் பார் அப்படின்னு வினோத்துக்கு அகைன்ஸ்டா திவ்யாவை சூஸ் பண்ணாங்க நம்ம ஆதிரை. இனிமே நீதான் லாயரு வா. சார் நான் லாயர் இல்ல, டீ கடை நாயரு. சரி ஃபயரா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஆர்வமா கிட்ட போய் பார்த்தா ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. சரி அதுல முக்கியமானது மட்டும் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி உண்மையிலேயே அமித்தை பாராட்டணும்பா. ஜட்ஜ் அப்படின்னு உடனே ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டு ஒரு மீசையை வச்சுக்கிட்டு தலையில எல்லாம் நரைச்ச முடிய வச்சுக்கிட்டு வயசான ஜட்ஜ் மாதிரி வந்து உட்கார்ந்தது மட்டும் இல்லாம வயசான ஜட்ஜ் மாதிரியே வாய்ஸையும் மாத்தி பேசிட்டு இருந்தாரு. எதுப்பா ஃபர்ஸ்ட் கேஸ் குமாஸ்தா மெயின்டெய்ன் டெக்கோரம் சாரி உங்களோட முடிஞ்சதா? சரி கிராஸ் எக்ஸாமினேஷன் இருக்கா? ஒரு மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். இப்ப மாறி 2 பேர் வாதாடிக்கிட்டு சாட்சிக்கு கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அதுல விக்ரம் சைடுல சொல்றது என்னன்னா, திவாகர் தப்பு பண்ணாரு அதனால வெளியே போனாரு, கனி எஃப்ஜேவியும் தப்பா பேசினாரு அதனால வெளியே போனாரு. சோ இதுக்கும் என் கட்சிக்காரருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, தர்பூசணி வெளியே போறதுக்கு தர்பூசணி மட்டும் தான் காரணம் அப்படின்னு சீரியஸா பேசிட்டு இருந்தாரு. இந்த பக்கம் அரோராவும் தூய தமிழ்ல பேசணும்னு சொல்லி தசு புசுன்னு ஒளறி சிரிச்சினே இருக்குது இந்த அம்மா. அதாவது பிக் பாஸ் சீசன் 6ல ஏடிகே ஒரு காமெடி பண்ணிருப்பாரு. ராமா பாரு போட்டுக்க ட்ரெஸ் பாடுன்னு பாஷா சாங் பாடல கடைசியாக நான் போய் கோரஸ் கொடுத்தேன் ஐயா. அது எதர்ச்சியா நடந்துச்சு. அது உண்மையிலேயே பாக்குறதுக்கு காமெடியா இருந்துச்சு. பட் இவங்க சும்மா வேணும்னே சிரிச்சு வராத ஒரு காமெடியை வர வச்சு அதே மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அதை வெளியில இருந்து பாக்குறப்போ நல்லா இல்ல, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. பட் அமித்தோட கவுண்டர்லாம் நல்லா தான் இருந்துச்சு. வாட்டர் மெலனை வந்து வச்சு செஞ்சிருக்காரு. என்னம்மா வச்சு சொன்னாங்கம்மா, என்ன சொன்னாங்க சொல்லுங்களேன்.
பட் ஒரு சில சிரிப்பெல்லாம் பாக்குறதுக்கு இங்க ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. அதனால நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது அரோரா என்ன சொல்ல வந்தாங்க, வாட்டர்மெலன் ஸ்டாரை கானா வினோத் அவர்கள் வச்சு செஞ்சார், உருவகேலி செய்தார். உருவகேலினா என்னமா செஞ்சார், பம்கின் ஸ்டார் என்று அழைத்தார் அப்படின்னு சொல்றது கேட்டு பம்கின் வாட்டர்மெலன் எல்லாம் ஒரே ஃபேமிலியில தானமா வரும் அப்படின்னு விக்ரம் சொல்ல, இல்லை மயிலாட், உருவகேலி செய்து விட்டார், அதனால அடுத்த சாட்சியை கூப்பிட விரும்புகிறேன், முடிஞ்சாமா போ அடுத்த ஆளை கூப்பிடு அப்படின்னு அனுப்பி விட்டாரு. நியாயப்படி இங்க எப்படி வாதாடி இருக்கணும்? வாட்டர்மெலன் ஸ்டார் என்பவர் தர்பூசணியை கையில் வைத்துக் கொண்டு விரலை ஆட்டியபடி வித்தை காட்டுவார். அதனால் தான் அவர் வாட்டர்மெலன் ஸ்டார் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் பம்கின் ஸ்டார் என்றால் அவர் பம்கின் போல் இருக்கிறார், அதாவது பூசணிக்காய் போல் இருக்கிறார் என்று உருவகேலி செய்தார் அப்படின்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் கேஸ் நின்றுக்கும். இதுக்குதான் நம்ம ஏடிக்கே இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அது எல்லாரும் அமையாதுரா. அடுத்து கமருதீனை கூப்பிட்டு உங்களை வச்சு செஞ்சாரா கானா வினோத் அப்படின்னு கை வச்சு பேச, வளையாபதி சாரி அவர் பேர் என்ன, வித்யாபதி கை வைக்காமல் பேசுங்கள் அப்படின்னு சொல்ல, வேணும்னே கண்ண கிட்ட கையை எடுத்துன்னு போயிட்டு கையை வைக்காம பேசி திவ்யாவை கடுப்பேத்திட்டு இருந்தாரு. அப்படியே ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கிறப்போ அந்த பாயிண்ட் இவன் ஏன் சொல்ல மாட்டான், டேய் அத சொல்றா அப்படின்னு பாரு கை காமிக்க, அதை பார்த்த நம்ம ஜட்ஜி அமித்து, ஏமா இங்க போயிட்டு இருக்கிறப்ப அங்க என்ன கை காமிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, வினோத் கடுப்பாயி, ஏங்க அந்த பக்கம் என்னென்னவோ கை காமிச்சிட்டு இருக்காங்க, எங்களை மட்டும் கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு எஞ்சி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வித்யாபதி உள்ள பூந்து, கானா வினோத் ஜட்ஜ் இப்பெல்லாம் பேசக்கூடாது, அமருங்கள், என் கிளையண்ட் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மயிலாட் அப்படின்னு உண்மையான வக்கீலாகவே மாறிவிட்டார் வளையாபதி. அடச்சை, இந்த பேர் வேற வாயில நுழைஞ்சு தொலைய மாட்டேங்குது. இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. ஃபைனலி தீர்ப்பு கொடுத்தாவணும் அப்படின்னு சொல்லி பஸர் அடிச்சிட்டாங்க. அதுல 2 பேருக்கும் முரண் இருக்கு அப்படின்றதுனால 2 பேரும் தனித்தனி தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல, அமித் வினோத்துக்கு சாதகமாவும் திவ்யா ஆதிரைக்கு சாதகமாவும் கொடுத்தாங்க தீர்ப்பை. பட் திவ்யா கொடுத்தது தீர்ப்பு மாதிரி இல்ல, தனக்கு வினோத் மீது இருந்த வன்மத்தை எக்ஸ்ட்ரா 4 ஸ்பூன் போட்டு கொட்டியது போல இருந்தது திவ்யாவின் தீர்ப்பு. இது நாட்டாமையோட தீர்ப்பு. இன்னொரு பக்கம் இந்த பார்வும் குறுக்க புந்துகிட்டே அப்படின்னு ஏதோ குசு குசுன்னு பேச, என்ன பார்வதி இந்த மாதிரி கேஸ் போயிட்டு இருக்கிறப்ப என்ன குறுக்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த அம்மாக்கும் பாருக்கும் நடுவுல ஒரு கிளிச்சு. சோ திவ்யா என்ன சொன்னாங்க, கருத்தை கேட்கறனா இங்க இருக்கலாம் இல்லனா வெளியே போலாம் அப்படின்னு சொல்ல, ஜட்ஜின்றதுனால தான் வாய் மூடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அங்கேயும் கிளப்பி விடுறாங்க. ஏமா ஏற்கனவே கொலகொலன்னு போயிட்டு இருக்கு, இங்கேயும் வந்து உன் கருத்தை உள்ள திணிச்சு அதை இன்னும் கொலகொலன்னு பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்வு பண்றதெல்லாம் பாக்குறப்போ. ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த திவ்யாவை ஜட்ஜ் மாதிரி பேச சொன்னா, கண்டஸ்டன்ட் மாதிரி நான் கொடுக்குற தீர்ப்பு நான் கொடுக்கறது, ஒருவேளை நான் தப்பா இருந்தா மக்கள் என்ன கேள்வி கேட்பாங்க, அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு தன்னோட கருத்தை உள்ள வச்சு தான் ஜட்ஜ் அப்படின்றதையே மறந்து கருப்பு சொக்கா போட்ட டிடிஆர் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. தீர்ப்புலாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வினோத் நான் ஒன்னு சொல்லணும் அப்படின்னு உள்ள வர, அப்ப நானும் சொல்லுவேன் அப்படின்னு ஆதிரையும் உள்ள வர, எல்லாரும் உள்ள பூந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல நம்ம பிக் பாஸ் நடுவுல பூந்து ஜட்ஜஸ் அப்படின்னு கூப்பிட்டாலும், யோ இந்தாலும் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் முக்கியமான பாயிண்ட் எடுத்து வச்சு பேசுறப்பதான் நடுவுல கூப்பிட்டு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு அவரை கண்டுக்காம இதுங்க பாட்டு பேசிட்டு இருக்குதுங்க. இது கோட்டா இல்ல மென்டல் ஆஸ்பத்திரியானே தெரியலையே, வெறும் லூசுங்களா சுத்துதுங்க. ஏதோ தலைவர் இத்தனை சீசனா மரியாதையோட இருந்திருக்காரு, ஆனா இந்த சீசன்ல இவரோட மரியாதையை போட்டு நார அடிச்சதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு கிளம்பிடுவாருன்னு நினைக்கிறேன் தலைவர். எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவனா ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. பட் கானா வினோத் சொன்ன வந்த பாயிண்ட் என்னன்னா, இந்த வியானாவை கண்டிச்சேன், சாம்பாருக்குள்ள கையை விட்டு டேஸ்ட் பாக்குறேன்னு நக்குச்சு, அது கூடாதுன்னு சொன்னதுக்காக என் பக்கம் தவறா சாட்சி சொல்றாங்க யுவரானர் அப்படின்னு சொல்ல வந்தாரா. ஜட்ஜஸ் எல்லாம் கடுப்பாயிட்டாங்க, என்ன கூட பேசுறீங்க அப்படின்ட்டு. சாரி யுவரானர், என் கட்சிக்காரர் எமோஷன்ல பேசிட்டாரு, அழுகாதீங்க வினோத் அப்படின்னு வேற மாதிரி டைவர்ட் பண்ணி வித்யாபதி கூட்டு போயிட்டாராமா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்ப நம்ம பிக் பாஸ் என்ன சொன்னாரு, இந்த கேஸ மக்கள் மன்றத்துக்கு முன்னெடுத்து வைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். அது வினோத்துக்கு சாதகமா முடிஞ்சு போச்சு. அதனால நம்ம வினோத் என்ன பண்ணாரு, எப்படி அப்படின்ற மாதிரி பாக்கெட்ல கையை விட்டு நாக்க அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்காரு. யோ நீ அங்க இருந்து நாக்க பண்ணா எங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி பண்ணாருன்னு வீடியோல வந்து காமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கும் காமிக்கலையா, மறைச்சிட்டாங்க. அதுக்காக ஸ்கிரீனுக்கு பின்பக்கம் போய் பார்க்க போறியா? ஆமா அல்ப அங்கிட்டு போய் பார்த்தாலும் இம்புட்டு தான் தெரியும். அப்புறம் எப்படி காமிக்க முடியும்? சோ குத்து மதிப்பா பண்ணாருன்னு நினைச்சுக்கங்க. அதாவது அந்த அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தெரியல. பட் அதை பாக்குறப்போ ஆதிரைக்கு என்ன பாடி லாங்குவேஜ் இது அப்படின்னு அப்செட் ஆயிட்டாங்க. இதை பார்த்த வியனாவும் சரி, சுபிக்ஷாவும் சரி, வினோத்தோட தற்போதைய க்ளோஸ் ஃப்ரெண்டான கம்ருவும் சரி, எதுக்கு இப்பெல்லாம் பண்றான், மூடிட்டு அப்படின்னு அவர் திட்டினாரு. பட் இப்பேற்பட்ட ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது, சும்மா இருக்குமா இந்த ஆதிரை? என்ன பார்த்து இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் காமிச்சிட்டான் அப்படின்னு அந்த பிரச்சனையை கிரியேட் பண்ண, அதோட சேர்த்து இந்த கேஸ் போயிட்டு இருக்கிறப்போ டவாரியா இருந்த எஃப்ஜே என்ன வாய மூட சொல்றான். அவனுக்கு அந்த உரிமையே கிடையாது, ஆனா மத்தவங்க பண்றப்ப கேட்க மாட்டான். ஏன் ஆதிரை இவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்றதுனாலயா அப்படின்றதையும் வச்சிருப்பாரா. இந்த 2 பாயிண்டையும் புடிச்சிட்டு என்ன எஃப்ஜேவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான், என்ன எஃப்ஜேவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு போட்டு இந்த வினோத் அடிக்க ட்ரை பண்ணிச்சு. ஐயோங்க பாடியே, இதுக்கு முன்னால இந்த வார்த்தையே கேள்விப்படாத மாதிரி பேசுறாரு. ஆனா கட்சியில எப்படி தெரியுமா அது வந்து விடிஞ்சு,
ஏமா ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன், ஏதாவது தப்பா சொன்னா அப்படின்னு கேட்டா நான் ஃப்ரெண்டே கிடையாது அவனுக்கு, அப்படி இருக்கிறப்ப என்ன எப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு சண்டை போடுது இந்த அம்மா. ஏமா ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னாரு, கள்ளக்காதலன்னு நான் சொன்னாரு, இப்படி குதிக்கிறிய அப்படி நான் கேட்கல. நேத்து யாரோ கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாங்க. இப்ப வியானாவும் என்ன சொல்றாங்க, எஸ் அவர் தப்பான ஆக்ஷன் தான் காமிச்சாரு, அதெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்கவே முடியல, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் ஆக்ஷன் காமிச்சாரு அப்படின்னு உங்கள மாதிரி நானும் கியூரியஸா இருந்தேன். அதுக்கப்புறம் கம்ருவே இவர் பண்ண ஆக்ஷனை பார்த்து ஏன்டா இப்பெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி திட்டினாரு, அதை நானும் பார்த்தேன் அப்படின்னு வியானா சொல்ல, வா அவனையும் கூப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டு கேட்டா நாக்க அப்படி பண்ணிருக்காராம். ஐயோ இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்ல அப்படின்னு வினோத்தை தப்பா பார்த்துட்டு இருக்கிறப்போ விக்ரம கூப்பிட்டு சொல்றாரு, உங்க கையை காட்டுங்களேன், என் லிப்ஸை தொட்டு பாருங்களேன், வறண்டு போயிருக்கா. அப்படி வறண்டு போயிருக்க உதட்ட நாக்குல இருக்க எச்சு வச்சு ஈரம் பண்ணிட்டு இருந்தேன், அத போய் இவங்க தப்பா பேசுறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட போட்டாரு. ஏதோ ஒரு பிட்ட போட்டு தப்பிச்சிட்டானே. இதுல சுபிக்ஷா, ஆதிரை, வியானா எல்லாரும் ஸ்ட்ராங்கா வேற நிக்கிறாங்க. அவர் பண்ணது தப்பா தான் தெரியுது அப்படின்னு சொல்லி. சோ வினோத் என்ன சொன்னாரு, ஏன் எனக்கே பாக்குறதுக்கு தப்பா இருக்கு, சோ மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொல்ல, மன்னிப்பு கேட்கணுமா, உன்ன இருந்தாலும் ஒருத்தன் மன்னிப்பு கேட்டுருன்னு அதெல்லாம் கேட்க முடியாது, போயா அது என்னோட சுபாவம், என்னோட இஷ்டம், நான் ஒன்னும் தப்பா எல்லாம் பண்ணல, இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, ஒருவேளை உனக்கு தப்பா தெரிஞ்சுன்னா நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நடந்து போயிட்டாரு. சோ விக்ரமும் உன் இஷ்டம்பா எனக்கு ஒண்ணும் இல்ல போ அப்படின்னு அவரும் நடந்து போயிட்டாரு. பட் வினோத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட சுபாவம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி ஒண்ணு பண்றாரு, அது அவரோட இஷ்டம், ஆனா அது மத்தவங்களை ஹர்ட் பண்ணாம இருக்கிற வரைக்கும். பட் ஒரு பொண்ணு இல்ல 3 பொண்ணுங்களுக்குமே அது தப்பா தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் அதை மீன் பண்ணி பண்ணல, அப்படி உங்களுக்கு ஒருவேளை தப்பா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நான் மாத்திக்கிறேன், இனி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா கம்ருதீனுக்குமே தப்பா தான் தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் அங்க நின்னு காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஏன் இப்படிலாம் பண்ற, மூடிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் இங்க இருந்து காமிச்சிருப்பாரு. ஆனா தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இல்ல அந்த கூண்டுக்குள்ள நின்னுட்டு ஏன் இப்படிலாம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்றத நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாரு. இப்ப இதுல ஒருவேளை ஆதிரை இன்வால்வ் ஆகாம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆமா வினோத் அப்படி பண்ணிருப்பாரு அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லலாம். பட் ஒண்ணுமே இல்லாததே இந்த அம்மா ஏத்தி விட்டு சொல்லும். சோ இது எப்படி பாக்குறது அப்படின்றத அந்த ஒரிஜினல் டங் மொமெண்ட்டை காமிச்சா மட்டும் தான் முடிவு பண்ண முடியும். பட் சென்சார் டீம் பயங்கர உஷாருப்பா. இதை ஒருவேளை போட்டோன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா ஒரு சில சங்கங்கள்லாம் வந்து வினோத் மேல கேஸ் போட்டு பிக் பாஸையே முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா கம்ப சுத்திட்டு வருவாங்க. அதனால காமிக்காம இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு உஷாரா தூக்கிடுச்சு பாத்தீங்களா. அவ்வளவுக்கு கிரைண்டரா இன்டென்ஷனலா பண்ணல அப்படின்னா ஓகே, ஒருவேளை அப்படி பண்ணிருந்தா கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது, இல்ல பெரிய லெவல்ல பிரச்சனை வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. அது என்னன்னு ஓரிரு நாட்கள்ல தெரிஞ்சிரும், வெயிட் பண்ணி பாப்போம். பொறுத்திருந்து பாருங்க. இப்ப கம்ரு வெளியே வந்து வினோத்துக்கு அட்வைஸ்களை கொடுத்துட்டு இருக்காரு. பயப்படாதடா, நீ வெளியெல்லாம் போக மாட்டேன், உனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் நீ மாத்திக்கோ, கூட கூட பேசாத, உன்னை ட்ரிகர் பண்ணி உன் வாயிலிருந்து வார்த்தையை வாங்கி உன்னை போட்டு தள்ளுறதுக்காக நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, பாத்துக்கப்பா அப்படின்னு வாழ்க்கையிலேயே தடவை ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்துருக்குது இந்த பீஸ். அது தனக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சகிக்க முடியாத விஷயங்கள்லாம் வீட்டுக்குள்ள செஞ்சுட்டு இருக்குதுங்கல்ல 2 பீஸுங்க சேர்ந்துக்கிட்டு, அதையும் மாத்திக்கிட்டா உங்களுக்கும் நல்லது தலைவரே, பார்த்து பொழைச்சுக்குங்க. சரி, இப்ப நேத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல பிக் பாஸ் சீசன் 3 ஓட ரிவ்யூ ஏன் போடல அப்படின்னு சொல்லி. அதை பார்த்த வரைக்கும் மக்கள் நிறைய பேர் நிறைய சப்போர்ட்டும் லைக்ஸும் கொடுத்து உங்களோட ஃபுல் ஆதரவை கொடுத்தீங்க. இருந்தாலும் ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணி இதுக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த எபிசோட் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஒருவேளை நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் சண்டேல இருந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறோம். உண்மையை சொல்லணும்னா நாங்களும் தூங்காம கஷ்டப்பட்டு நிறைய எஃபோர்ட்ஸ் போடுறோம். அதுக்கான ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் போடலாம். சோ அதனால தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.